ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஊட்டிக்கு போனோம். ஊட்டியில் ஆம்பூர் பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சிக்கன் எப்படி சாப்பிடுங்க. சாப்பிடும்போது ஒரு பீஸ் 65, ஒரு பீஸ் வெங்காயம், ஒரு பீஸ் முட்டை, மூணையும் அப்படியே ஊட்டி குளிர்ந்து சாப்பிடணும். அப்படியே அந்த மாதிரி இப்போ இந்த பொருள் அந்த மாரி அனுப்புகிற ரெண்டாவது. சென்னையில் ஒரு ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டோம். அந்த பிரியாணி மாதிரி இங்கேயுமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு எங்கள் அண்ணன் சொன்னான். அங்கே வந்து இங்கே என்ன கொடுத்தாங்கட்டா, அப்படியே ஒரு பிரியாணிக்கு வந்து எப்போ எல்லா இடத்தையும் கொடுக்க மாதிரி தான் வெங்காயமும் ஆனியனும் இதுவும் கொடுத்தாங்க. அது என்னென்னு தெரில, ஒரு கிரேவி ஒன்று கொடுத்தாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணலை, சாப்பிடவே இல்லாத. அதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கல. மித்தபடி பிரியாணி ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஆம்பூர் பிரியாணி அப்படி போடுதான் வச்சுதான் பார்த்தேன். அப்படியே உள்ளேக்கான பிரியாணி வந்து சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப டேஸ்ட் வந்து எப்படின்னா நல்லா இதுவரை சாப்பிட்டதில் ஓரளவுக்கு நல்ல ஒருத்தான பிரியாணி. 150 ரூபாய்க்கு சூப்பர் ஒருத்தான பிரியாணி. நல்லா நீட்டாக சாப்பிட்டோம். ஒரு ஆள் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு 65 பிரியாணி, நல்லா ஒருத்தான பிரியாணி. ப்ரைஸ் வந்து இதிலே போட்டிருக்கோம் எவ்வளோண்டு. 150 ரூபா நம்ம சாப்பிட்டது. 150 ரூபாயும் சாப்பிட்டோம். கடைசியில் தட்டை உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஃபுல்லாக எல்லாமே சாப்பிட்டு 2-3 65 மட்டும்தான் 2-3 இருந்துச்சு மிச்சம். அதையும் கடைசியில் சாப்பிட்டேன். எல்லாமே ஃபினிஷிங் மொத்தமாக சாப்பிட்டாச்சு. அவ்வளோ பிரியாணி ரொம்ப ஒர்த்து. ரொம்ப அருமையான சாப்பாடு, அருமையாக இருந்துச்சு. யாராச்சும் ஊட்டி போனீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.